எகிப்தின் அடிமைத்தனத்தில இருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்துக்குள் ஏறக்குறைய 31 ராஜாக்களிடத்திலிருந்து தப்புவித்து தேவன் அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தார். இப்படி அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு உண்ண உணவு, அவர்கள் உடை 40 ஆண்டுகளாய் பழையதாய் போகல. அப்பேற்பட்ட அற்புதங்களை செய்து நான் உங்களை கழுகின் செட்டைகளில் சுமந்து வந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அற்புதமான தேவன் அற்புதமாய் கொண்டு வந்த பிறகு என்னை தவிர வேற எதையாவது நீ வணங்கி சேவிப்பாயானால் அதை கேள்விப்பட்டால் என்ன செய்யணுமா? ஒரு சாட்சியினால் அவர்களை தீர்ப்பு செய்யக்கூடாது, 2 அல்லது 3 சாட்சிகளால் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நியாயப்பிரமாண காலத்திலும் சரி, அதுக்கு பிறகு ராஜாக்களின் காலத்திலும் சரி, ஒரு ஆளை குற்றவாளியாய் தீர்க்க வேண்டுமானால் உண்மையாயிருந்தால் சாட்சிகளை பார்ப்பார்கள், இல்லைன்னா 2 பொய் சாட்சிகளை அங்கே ஏற்படுத்துவார்கள். இதை 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்ப்போமானால், யெசபேல் ஒரு தந்திரமான வேலையை செய்தாள். உபவாசம் என்று ஜனத்தை கூட்டும்படி சொன்னாள். உபவாசம் என்று ஜனத்தை கூட்டிய போது அங்கே 2 கள்ள சாட்சிகளை ஏற்படுத்தினாள். அதனால்தான் தேவன் உபாகமத்தில் சொன்னார், ஒரு சாட்சியினால ஒரு மனுஷனையும் தீர்ப்பு செய்யக்கூடாது, 2 அல்லது 3 சாட்சிகள் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ நாம் பார்க்கிறோம், தேவன் நீதி செய்கிறதில் சரியானவர். அவரை போல, தேவனை போல நீதி செய்வதற்கு இந்த பூமியில் ஒருவரும் இல்லை. அவர் நீதியாய் தீர்ப்பு செய்கிற தேவன். அதனால்தான் அவர் தேவன்.